morning guys, time is 4:30 early morning. நம்ம இங்க இருந்து கோவா போறோம். Let's go. Okay, so guys, this is how the bike looks. இது வந்து வயட்டரோட ஒரு புது பேக் ஆக்சுவலாக. அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ரைடுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள். அதை பற்றின ரிவ்யூ நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு டெயில் பேக், ஒரு டேங்க் பேக், ஒரு டாப் பாக்ஸ், இன்ஸ்டா 360 கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம நேவிகேஷன் இது KTM ரைட்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போகிறப்போ அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்குது. திஸ் இஸ் ஹவ் த பைக் லுக்ஸ். They're all good, all set and ready for the ride. So let's go to Goa. Okay, we are all good. So let's begin the journey. Namah Shivaya. 5:10 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 4:30க்கெல்லாம் கீழே வந்தேன். Let's go. Namah Shivaya. Okay, கோவாக்கு இங்கே இருந்து 684 kilometers. ஈவினிங் 6 o'clock ரீச் ஆகிடலாங்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹைதராபாத்லேருந்து கோவா போகிறேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட் ஆஃப்டர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு டைரெக்டாக வீட்டுக்கு வந்து பேக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிகிட்ருக்கேன். ரைடு கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரைடு கம்ப்ளீட் பண்ண பிறகு, கோவா ரீச் ஆன பிறகு we will get good sleep. பைக் மோடு தான் போட்டிருக்கேன். வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம ஹைதராபாத்லேருந்து கிளம்புறப்போ. பிகாஸ் இங்கே அவுட்டர் ரிங் ஒரு ரோடு இருக்குது, அங்கே பைக்ஸ் அலௌடு கிடையாது. ஓகே, ஆஃப்டர் ஸோ லாங் ஒரு ரைடு போகிறேன். ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் கைஸ், சூப்பர் எக்ஸைட்டட். வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அமேசிங்லி வெல். கைஸ், நம்ம நேஷ்னல் ஹைவே 65ன்னு சொல்லி போயிட்டுருக்கோம். தெரியாத ரோடா, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஒரு புதுசாக நம்ம ஓடுற ரோடெல்லாம் வந்து இருட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுங்க, சேஃப்டிக்காக. சரியான குளிர் இந்த வாட்டி ஹைதராபாத்தில், கொஞ்சம் ஜாஸ்தி குளிர். 189 kilometers அப்படியே இந்த ஹைவேலேயே அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். நம்ம சிட்டி டிராஃபிக்கில் இருந்தெல்லாம் வெளியில் வந்துட்டோம். ஹைவேல அப்படியே நல்லா சில்லுன்னு ஒரு வெதரில் சூப்பராக போயிட்டுருக்கோம். கேர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கோம். ரைடை என்ஜாய் பண்ணுறோம். அந்த ஃபீலை வந்து, இந்த வைப்ஸ் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் திஸ் இஸ் அ நியூ ரூட். எப்போவுமே நம்மளுக்கு ஒரு நியூ ரூட் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நிறைய ட்ரக்ஸ் தான் கைஸ், ஃபுல்லாக ட்ரக் டிராஃபிக் தான். கார்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. பாருங்கள், அங்கெல்லாம் ஃபாகியாக இருக்குது, மிஸ்டியாக இருக்குது. வெளியே வந்த மாதிரி தெரியல. சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தேன், எங்கேயுமே தெரியல. ஸோ கைஸ், நம்ம கர்நாடகாக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அண்டு இங்கே ஒரு பெட்ரோல் பம்பு பார்த்தேன். சரியான குளிர். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதா, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நார்மல் க்ளவுஸ் தான் போடுறோம். பாருங்கள், சன்ரைஸ் அங்கே தெரியுது. கேன் யூ see? அழகாக இருக்குல்ல. ஓவராலாக டோட்டலாக அந்த வைபே வந்து செம்மையாக இருக்குது. அண்டு இந்த பெட்ரோல் பம்பில் ஃப்ரீயாக டீ தராங்க. ஸோ இங்கே வந்து 25 பைசா சீப்பர். ஸோ ஒரு டீ குடிச்சு பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சன் அப்படியே மேலே வருது, தெரியுதா? வெரி நைஸ். ரொம்ப அருமையான ஒரு இடம். நம்ம ஆக்சுவலாக இந்த ரூட்டை பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து வந்தோம், வேறு ரூட் பிடிச்சி வந்தோம். சோலாப்பூர், நம்ம எங்கள் உஜ்ஜைன் போகிறப்போ இந்த ரூட்டு பண்ணியிருக்கோம். இதே வண்டியில் தான் பண்ணோம். ஹைதராபாத்லேருந்து வந்த அந்த ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, தேட் இஸ் அ நியூ ரோட் ஃபார் மீ கைஸ். மணி ஆல்மோஸ்ட் 8. இது வரைக்கும் 185 kilometers பண்ணியிருக்கோம். ரோடு அருமையான ரோடு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 30 kilometers கிட்ட கொஞ்சம் இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அருமையான ரோடு. ஸோ ஐ திங்க் மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அண்டு இந்த இடத்துல வந்து ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது, ப்ரோக்கன் பேச்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் ரோடாக மாறிடுச்சு. குரூப் ஆஃப் பைக்கர்ஸ் எல்லோரும் கோவா போகிறவங்க தான்.
ரைட் சைடில் ஒரு ஃபோர்ட் தெரியுது. என்ன ஃபோர்ட்டுன்றது நான் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன் கிளியராக. நைஸ், நல்லா இருக்குது. இந்த ஃபோர்ட்டும் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, போட்டிங்கெல்லாம் இருக்குது போல இருக்குது. நைஸ். ஸோ கைஸ், நம்ம இங்கேருந்து லெஃப்ட் போன ரோடு போனோம். டேக் அஸ் டு விஜயபுரா. ஐ திங்க் பெங்களூர் ரோடு தான் நினைக்கிறேன். விஜயபுரா பெங்களூரு ரோடு கரெக்ட். கரெக்டாக 300 கிலோமீட்டர் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன கடையில் ஒரு டீ பிரேக், வடாப்பா. இந்த வடையை ஓப்பன் பண்ணிட்டு அழகா உள்ளே வச்சுக்கோங்க. பாவு, இது பாவு. வடையை உள்ளே வச்சுட்டு அப்படியே சாப்பிடணும். காம்பினேஷன் டீ வேறு லெவல். இங்கேருந்து சாங்லிக்கு கீழே இறங்கணும். ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூரு, விஜயபுரா இதெல்லாம் வந்துடும். ஸோ சாங்லிக்கு இங்கேருந்து டைவர்ஷன் எடுக்க வேண்டும். கைஸ், ரெண்டாவது ஃபியூல் பிரேக் எடுத்துட்டேன். இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், கோப்ரோ லீனியர் ஆங்கிளில் இருந்திருக்கு. சாரி, கோப்ரோ வந்து வைட் ஆங்கிளில் இருந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் ஃபுட்டேஜ் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் ப்ராப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்மளது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, எனிவே அனதர் 300 கிலோமீட்டர்ஸ். நம்ம சங்லி போயிட்டு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கலாம். நம்ம வந்து டீசெண்டான ஒரு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி தான் வந்துட்டுருக்கோம். எவ்வளோ ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜில் வரும். ஓகே, ஸோ வி கவர்ட் வெரி குட் டிஸ்டன்ஸ். 455 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அந்த ஃப்ளைஓவர் கீழே போயிருந்துருக்கணும், அது மிஸ் பண்ணிட்டேன். பட் லக்கிலி வி ஹாவ் அ எக்ஸிட் ஹியர். அண்ட் இனிமேல் வந்து சிங்கிள் லைன் ரோடாக தான் இருக்கும். இனிமேல் வந்து சீனிக்கான ரோடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லைன் ரோட்ஸ் த்ரூ வில்லேஜஸில் வந்து வெரி கேர்ஃபுல் கைஸ். ஏகப்பட்ட கிராஸ் வின்ஸ் இருக்குது. ஸோ ஆடியோ எப்படி வருதுன்னு தெரியல, பட் ஆனால் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரோடு. ரெண்டு பக்கம் வில்லேஜஸ், கரும்பு தான் வச்சுருக்காங்க. வெரி நைஸ் பார்க்குறதுக்கு. ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் 192 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கு வந்து 4.5 மணி நேரம் காட்டுதா தான் எனக்கு புரியல. ரோடு மோசமாக இருக்கா இல்லை கட் ரோட்ஸுன்றதுனால அப்படி காட்டுதா என்னன்னு தெரில. கைஸ், அகெயின் கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மகாராஷ்டிராவிலேருந்து இப்போது ஆக்சுவலாக கர்நாடகா ஸ்டேட். நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு ரோடு, ப்ளசண்ட்டான விஷுவல்ஸ். அப்படியே பொறுமையாக பீஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. யூனிக்கான ஒரு வில்லேஜ். இதுதான் கைஸ் ரோடு. 1 வே கிடையாது, 2 வே. 2 கார் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா பிளாக் ஆகும், அவ்வளோதான் இருக்குது. நிறைய பைக்கர்ஸ் பார்த்தேன், மோட்டோவர்ஸ், ரைடர் மினியை போகிறவங்க. மோஸ்ட்லி ராயல் என்ஃபீல்டு தான். நம்ம தான் ராயல் என்ஃபீல்டு இவெண்ட்டுக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் இல்லாமல் போகிறோம். பட் அப்படி கிடையாது, யார் வேணால் போகலாம்.
நான் வந்து ஃபுல் டைம் ஈவெண்ட்லலாம் இருக்க போகிறதில்ல. ஹேவ் அதர் பிளான்ஸ். ஸோ நம்ம அந்த வழியை வந்து நிப்பானின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நிப்பானி, ஐ திங்க் திஸ் இஸ் கர்நாடகா. இங்கே வந்து ரோடு நல்லா ஆச்சு. ஸ்டில் இட் இஸ் சிங்கிள் லைன் ஒன்லி. ஸோ ஈவன் கார்ஸ் கூட இந்த ரூட் எடுக்கலாம். ஐ மீன் இந்த ரூட்டில் போகலாம். எல்லாம் அப்படி தான் போகிறாங்க. ரோடு நல்லா தான் இருக்குது. அன்டில் நம்ம பேசுகிற வரைக்கும் ரோடு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் இட்ஸ் ரொம்ப மோசம்லாம் கிடையாது, மேனேஜபிள். ஆனால் கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரியுது எனக்கு, ஏன்னா தூக்கமே இல்லைல்ல. அண்ட் ஸோ ஐ திங்க் இன்னும் பிரேக்கே எடுக்கல. ஆக்சுவலாக டோட்டலாக வந்து 580 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். 580 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும். நம்ம ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 7 hours and 40 minutes. 7 hours and 40 minutesல 580 கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல ஒரு ஸ்பீடில் தான் வந்திருக்கோம். பட் ஐ திங்க் ஒரு பிரேக் எடுக்க வேண்டியதான். எப்படியும் போயிட்டு தூங்க தான் போகிறேன் இன்னைக்கு. ஓகே, ஸோ கைஸ் மணி வந்து என்ன 12:30 நினைக்கிறேன். சாரி 2:10. 12:30 கிடையாது. இன்னொரு 120 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் அம்போலி கட் வரும். ஸோ 2 லெமன் ஜூஸ், வாட்டர் பிரேக் தான். எதுவும் சாப்பிடல, ஏன்னா தூங்காமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்ல. ஸோ லஞ்ச் தான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து எனக்கு இப்போது ஆக்சுவலாக இப்போ வந்து ஸ்லீப்பிங் டைம். இப்போ வந்து சாப்பிட்ற டைம் இல்லை, அதனால் பசி இல்லை. தண்ணி குடிக்காமல் இருந்தால் செம்ம டயர்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப நேரமாக எங்கேயுமே நிப்பாட்டாமல் வந்துட்டு இருந்தேன். 10 minutes மச் நீடட் பிரேக். அம்போலி கட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைரெக்டாக கோவா. லெட்ஸ் கோ. ரைட் டைவர்ஷன் எடுத்தால் அம்போலி. The NH got to be careful when you are entering. Let's go. So அம்போலி அஜ்ரா ரோடில் போயிட்டுருக்கோம். ஐ திங்க் அம்போலி கட் செக்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ட்விஸ்டியான ரோட்ஸ். லெட்ஸ் என்ஜாய் திஸ் பியூட்டிஃபுல் அம்போலி. 20 kilometers guys. Oh, see this. Oh, nice. பட் ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால ஒன்றும் அவ்வளோவா தெரியல. அண்ட் guys, I think this is Amboli waterfall. There is no water. இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. ஓகே, ஸோ கைஸ் அதுதான் அம்போலி கட்டு. ஓகே, மழை காலத்தில் நல்லா இருக்கும். தண்ணியே இல்லை, ரொம்ப கம்மி. ஓ, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் வச்சுருக்காங்க போல். ஓ, இது என்னது? ஓ வண்டி அப்படியே போயிடுச்சு. சே, இதுதான் இந்த இடத்துலலாம் காட்ஸில் எல்லாம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓடணும். நம்ம கண்ட்ரோல் மாரி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், கஷ்டம். ஸோ பி வெரி கேர்ஃபுல் கைஸ், பி சேஃப். நம்மளுக்கு இன்னும் 64 kilometers, 1 hour and 42 minutes. ஓகே, லைட்டாக தூக்கம் வருது எனக்கு. ஆல்ரெடி 640 kilometers பண்ணிட்டோம். ஸோ அம்போலி கட் ரோடு வந்து ரொம்ப ரொம்ப மோசம். ப்ரோக்கன் பேச்சஸ், திடீர்னு பள்ளமாக இருக்குது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அது டர்னிங்லலாம் பயங்கர பள்ளமாக இருக்குது. ஓகே, இதுதான் அஃபிஷியலான என்ட்ரியா என்னன்னு தெரில. எல்லாமே ரைடர் மினியாக்கு வந்த பசங்க. ஓ, நம்ம KTM எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கோவா. வெல்கம் டு கோவா. நல்ல தூக்கம் வருது. ஓஹோ, ரோடு ஒர்க் வேறு நடக்குதா?
லாஸ்ட் டைம் நம்ம பைக்கில் வரும்போது ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. ரொம்ப ஹெவியான ரெயின் இருந்துச்சு. இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரை. இதோ மார்க்கெட்டு வழியெல்லாம் கூட்டு போகுதே கூகுள். வேறு பெரிய மார்க்கெட் போல இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு கூகுள் 800 கிலோமீட்டர் வந்துட்டு என்னை இப்படி ட்விஸ்ட் வைக்கிறியா? கைஸ், இதுதான் சப்போரா ரிவர், சப்போரா நதி. இதை க்ராஸ் பண்ணி நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு அப்படியே போயிட்டே இருக்கோம். இன்னொரு 15 minutes அப்பா போயிட்டு நீட் டு டேக் ரெஸ்ட். கம்ப்ளீட்லி exhausted. This is the room. ஒரு ஹால், ஒரு கிச்சன் ஏரியா இருக்குது, ஒரு வாஷ்ரூம், வெரி டீசென்ட் வாஷ்ரூம், வெரி குட் க்ளீன். அண்ட் திஸ் இஸ் த பெட்ரூம். இங்கே தான் தூங்க போகிறேன். இப்போ சரியான டயர்டு, செம்ம டயர்டு. வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்து ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு 1/2 hour கிட்ட தூங்கிட்டேன். அவ்வளோ டயர்டு. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரைடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். இனிஷியலாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 கிலோமீட்டர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ரோடு நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. மகாராஷ்டிரா கோவா பார்டரில் வந்து கொஞ்சம் பேட்சி ரோட்ஸ், ப்ரோக்கன் ரோட்ஸ், மோசமான ரோடாகவே இருந்துச்சு. கோவாக்குள்ளே ஃபுல்லாகவே மோசமான ரோடு தான் அன்டில் மெயின் கோவா என்ட்ராக வரைக்கும். கொஞ்சம் அவுட்டர் கோவாலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பார்டர் ஏரியா, அந்த ஃபாரஸ்ட் செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரோக்கன் ரோட்ஸ் தான். ஸோ நம்ம வேகத்தோர் பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருக்கோம், அஞ்சுனா பக்கத்தில். இங்கே தான் பக்கத்தில் ஈவெண்ட் நடக்குது, மோட்டோவர்ஸ் ராயல் என்ஃபீல்ட் ரைடர் மேனியா ஆர் மோட்டோவர்ஸ். ஸோ நாளைக்கு அதை போய் அட்டன் பண்ணணும், என்னன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் முடிஞ்சால் வ்ளாக் பண்ணுறாங்க. ரெக்கார்டிங்கெல்லாம் அலவுடா என்னான்னு தெரியல. ட்ரோன் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வந்து பர்மிஷன் கேட்டிருந்தேன். பட் ஆனால் ஆல்ரெடி ஒரு மீடியா கவரேஜ் டீம் இருக்காங்களா, அவங்க தான் கவர் பண்ணணுமா. உங்கள் வேல்யூபுளான தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் and I'll see you guys in the next one. Take care.